ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? அண்ட் ஜாவாவை ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அண்ட் இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு நான் சி லாங்குவேஜ் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். சி லாங்குவேஜோட கம்பைலேஷன் ப்ராசஸை ஒரு ஓவர்வியூவா நம்ம இப்போ பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூசர் எழுதுற கோட சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த கோடு இருக்க ஃபைல் சோர்ஸ் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா சி சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி எழுதின ஒரு கோடு இருக்கு. இந்த கோடு சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கோட் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க சோர்ஸ் கோட் மிஷினுக்கு புரியாது. அப்ப இதை நம்ம மிஷினுக்கு புரியுற மாதிரி மாற்றணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர். ஆர்எல்ஸ் இதை லாங்குவேஜ் ப்ராசஸர்னு சொல்லுவோம். இதுல 3 டைப் இருக்கு மெயினா. ஒன்னு கம்பைலர், இன்னொன்னு இன்டர்பிரட்டர் அண்ட் தென் இன்னொன்னு அசம்பிளர். ஒவ்வொரு லாங்குவேஜும் அதோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி இதர் கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் ஆர் அசம்பிளரை டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணும். சி லாங்குவேஜ் யூஸ் பண்றது கம்பைலர். நம்ம சி கம்பைலர்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜிசிசி கம்பைலர், டர்போ சி கம்பைலர், இந்த மாதிரி இன்னும் சில கம்பைலர்ஸ் இருக்கு. இந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா யூசர் எழுதின சோர்ஸ் கோட இந்த கம்பைலர் எந்த மிஷின்ல ரன் ஆகுதோ அந்த மிஷினுக்கு புரியுற மாதிரி ஒரு கோடா மாற்றும். அந்த கோடை தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவோம். அது ஸ்பெசிஃபிக்கா விண்டோஸ் ஓஎஸா இருந்துச்சா இதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுங்கிற நேம் கொடுப்போம். இந்த ஆப்ஜெக்ட் கோட என்னோட ஓஎஸ் என்னோட மெமரியில லோட் பண்ணும் அண்ட் ப்ராசஸர் அதை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ப்ராசஸர் இந்த கோட ரன் பண்ணிருச்சுன்னா எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளேல அவுட்புட் வந்துடும். இந்த ப்ராசஸ் தான் சி லாங்குவேஜோட கம்பைலேஷன் ப்ராசஸ். ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம இதை டீப் டைவாக பார்த்தோம்னா இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ்லேயும் நிறைய ஃபேஸஸ்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு இதுதான் ஒரு சி லாங்குவேஜோட ஓவரால் கம்பைலேஷன் ப்ராசஸ். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சி லாங்குவேஜ் யூசர் எழுதின என்டையர் சோர்ஸ் கோடையும் அது எந்த மிஷினில் ரன் ஆகுதோ அந்த மிஷினுக்கு புரியுற ஒரு நேட்டிவ் கோடாக மாறுது. இந்த ஆப்ஜெக்ட் கோட நான் ஒரு வேற மிஷினில் எடுத்து போட்டு ரன் பண்ணா அந்த கோட் ரன் ஆகாது. பிகாஸ் என்னோட கம்பைலர் அந்த கம்பைலர் எந்த மிஷின்ல ரன் ஆயிருக்கோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஸ்பெசிஃபிக்கான மிஷின் கோட தான் இதை மாத்திருக்கு. இந்த கம்பைல் பண்ண ஆப்ஜெக்ட் கோட நான் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணா இது கண்டிப்பா ஒர்க் ஆகாது. இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். பிகாஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கம்பைல் பண்ண கூட நம்ம வேற வேற பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ண முடியாது. அப்படி ரன் பண்ண முடியற மாதிரி இருக்க லாங்குவேஜ் தான் நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஜாவாலையும் யூசர் எழுதின கோடு தான் சோர்ஸ் கோட். அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க போகுது. அண்ட் இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த கோடை நம்ம ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ஜாவாசிங்கிற கமெண்ட்டை நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். இந்த கம்பைலர் சின்டெக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, இல்லை ஏதாச்சும் எரர் இருக்கா, டைப் செக்கிங்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த கோடை ஒரு ஃபார்முக்கு மாற்றும். பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சி லாங்குவேஜ் கம்பைலர் மாதிரி இது டேரெக்டாக அந்த மிஷினுக்கு புரியுற நேட்டிவ் கோடை மாற்றாம ஒரு இன்டர்மீடியட் ஃபார்மில் இருக்க கோடா மாற்றும். அந்த கோடை தான் நம்ம பைட் கோடுன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த பைட் கோட் டாட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். இந்த பைட் கோட் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கோட். அதாவது இந்த பைட் கோட ஜாவா கேப்பட்டபிளா இருக்க எந்த மிஷின்ல நான் போட்டாலும் அந்த மிஷின்ல இருக்க ஜேவிஎம் இதை ரன் பண்ணும். ஸோ ஒரே ஒரு எனக்கு பைட் கோட் தான் இருக்கு. இந்த பைட் கோட நான் விண்டோஸ் ஜேவிஎம்லையும் கொடுக்கலாம், அரல்ஸ் லினக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்க ஓஎஸ் ஜேவிஎம் அதாவது உபுண்டு ஜேவிஎம்லையும் கொடுக்கலாம், அரல்ஸ் மேக் ஜேவிஎம்லையும் கொடுக்கலாம். இந்த ஒரே ஒரு பைட் கோட் இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் எனக்கு ரன் ஆகும். அண்ட் இது அந்த பைட் கோட அந்த மிஷினுக்கு புரியுற மாதிரி நேட்டிவ் மிஷின் கூட மாற்றும். அண்ட் அந்த நேட்டிவ் மிஷின் கூட என்னோட ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த எக்ஸிகியூஷனோட ரிசல்ட்டா எனக்கு டெர்மினல்ல அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கம்பைலேஷனுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு பைட் கோடு தான். அந்த ஒரே ஒரு பைட் கூட என்னால எத்தனை பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் ரன் பண்ண முடியும். பட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த பிளாட்ஃபார்ம் ஜாவாக்கு கம்பேட்டபிளான பிளாட்ஃபார்மா இருக்கும். இதை தான் நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் நேச்சர்னு சொல்றோம். மற்ற லாங்குவேஜ் மாதிரி ஜாவா கம்பைலர் டைரக்டா அந்த பிளாட்ஃபார்முக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்க மிஷின் கோட ஜென்ரேட் பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக அது ஒரு இன்டர்மீடியட் கோட ஜெனரேட் பண்ணுது. அந்த கோட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டா இருக்கு. இந்த கோட நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் எடுத்து போட்டு ரன் பண்ணலாம். அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஜேவிஎம் அது கரஸ்பாண்டிங் மிஷினுக்கு தகுந்த மாதிரி நேட்டிவ் மிஷின் கூட மாத்திடும். அண்ட் அந்த மிஷின்ல இருக்க ப்ராசஸர் இது எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதை தான் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் நேச்சர் ஆஃப் ஜாவான்னு சொல்றோம். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம். நம்மளோட பைட் கோட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், பட் நம்மளோட ஜேவிஎம் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். பிகாஸ் நம்ம ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போதே யூஎஸ் சூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு விண்டோஸ்க்கான ஜேடிகே வேணுமா, இல்லை லினக்ஸ்க்கான ஜேடிகே வேணுமா, இல்லை மேக்கான ஜேடிகே வேணுமா? பிகாஸ் ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒவ்வொரு ஓஎஸ் ஸ்பெசிஃபிக் ஜேடிகே இருக்கும். அப்போ ஜேவிஎம்ங்கிறது பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட், பைட் கோடுங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த பைட் கோடுங்கிற கான்செப்ட்னால தான் ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜா இருக்கு. அதாவது ஒரு ஓரா அப்படிங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். நாம இந்த இமேஜ்ல பார்த்தா கூட பைட் கோடுங்கிறது எனக்கு ஒன்று தான் இருக்கு. பிகாஸ் இது வந்து காமன் டு ஆல். பட் ஜேவிஎம்ங்கிறது 3 இருக்கு. அதுமே ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அப்ப பைட் கோடுங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், ஜேவிஎம்ங்கிறது பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். இந்த பைட் கோட்னால தான் ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜா இருக்கு. ஸோ ஜாவாவை ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்ட்டு உங்களுக்கு இப்போ நான் புரிஞ்சிருக்கும்ட்டு நம்புறேன்.